இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் அருள். இவர் சேலமையும் சேர்ந்தவர். பட் சேலம்ல எக்ஸாக்டா எந்த ஏரியால இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவம் அருள் இவருக்கு நடக்கல, இவருடைய அண்ணனுக்கு தான் இந்த ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா 2015 இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண அருள். இவருக்கு அண்ணனும் இருக்காங்க. அவருடைய நேம் அருண், தம்பியோட நேம் அருள், அண்ணனோட நேம் அருண். ஸோ இதில் அண்ணனான அருண் ஒரு காரை வாங்கி அதை டாக்ஸி போட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு டாக்ஸி டிரைவர். அண்ட் குடும்பத்து மேல ரொம்பவே பாசமா இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு அவருடைய தம்பியான அருள் அவரும் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அண்ணன் 2015 மார்ச் மாசம் 10ஆம் தேதி ஒரு சவாரியை முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் நைட் போல தான் அவருடைய கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வீட்டுக்கு வர வழியில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் காடாக தான் இருந்துட்டு இருக்கும். அந்த காடு மாதிரியான இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணும்போது டைம் ஒரு 11 இருக்கும். சரி, அந்த டைம்ல இவருக்கும் பாத்ரூம் வருது. சரி, ஒன் பாத்ரூம் போகலாம் அப்படின்னு காரை ஓரமா பார்க் பண்றாரு. அண்ட் அங்கிருந்து இறங்கி கொஞ்சம் உள்ள நடந்து பாத்ரூமும் போயிட்டு இருக்காரு. அண்ட் இவர் பாத்ரூம் போயிட்டு இருக்கிற அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை, சுத்தமா வெளிச்சம் கூட இல்லை. இவருடைய கார் ஆன்ல தான் வச்சிருக்காரு. அந்த ஹெட்லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. அதோட வெளிச்சம் மட்டும் தான் இங்க இருந்துட்டு இருக்கே தவிர சுத்தமா வேற எந்த வெளிச்சமும் இல்லை. ஈவன் நிலாவோட வெளிச்சம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட கும்மிருட்டுல இவரும் பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஓடி வர சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. பட் இது மனுஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷன் கிடையாது, ஏதோ ஒரு விலங்கு ஓடி வர சத்தம் மாதிரி கேட்குது. கொஞ்சம் டீப்பா அந்த சத்தத்தை கேட்கும் போது தான் இவருக்கும் தெரியுது இது குதிரை சத்தமாச்சு, இந்த இடத்துல எங்கடா குதிரை இருக்கு அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. அப்படி ஓடி வர சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா இவர் இருக்கிற அந்த திசையை நோக்கி தான் நெருங்கி வரத அந்த சத்தத்தை வச்சு இவரும் கெஸ் பண்றாரு. அப்படி கிட்ட அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவரும் சைட்ல திரும்பி பாக்குறாரு. பார்த்தா குதிரை அந்த ரோட்ல ஓடி வந்துட்டு இருக்கு. ஆனா குதிரைக்கு மேல ஆளுங்களும் இல்லை. குதிரையை சுத்தி ஈவன் தூரத்துல கூட அந்த குதிரையை துரத்திட்டு வர மாதிரியும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த குதிரை ஒரு வெள்ளை குதிரையா இருந்துட்டு இருக்கு. அந்த குதிரையை பார்க்கறதுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஏதோ பணக்கார வீட்டுல இருக்கிற குதிரை மாதிரி இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட குதிரை ஆளறவே இல்லாம இங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்னு இவரும் பார்த்துட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி ஓடி வந்த அந்த குதிரை அருண் இவரோட காருக்கு முன்னாடியே அப்படியே நின்று அருண் இவரு தான் ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த அருண் இவரும் பார்க்காரு. ஆனா இந்த டைம்ல அருண் இவருக்கும் லைட்டா பயம் இருக்கு, என்னடா இந்த குதிரை நம்மளை பாக்குது அப்படின்னு. அப்ப இவர் யோசிக்கிற விஷயம், ஓகே ஆளுங்க ஏதோ இல்லை போல இருக்கு, அதனாலதான் நம்மளை பார்த்த உடனே கொஞ்சம் நின்று சாந்தமா இருக்கு அப்படின்னு இவரும் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அந்த குதிரை ஒரு மாதிரி கிணக்கவும் ஆரம்பிக்குது, பயங்கரமா கத்துது. சொல்ல போனா ஒரு அடங்காத குதிரையை வந்து அடக்க ட்ரை பண்ணும்போது அந்த குதிரை எப்படி கத்தும் அந்த மாதிரி சத்தம் தான் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் அந்த குதிரை இங்கேயும் அங்கேயும் அப்படின்னு துள்ளி துள்ளி ஒரு மாதிரி ஆக்ரோஷமா குதிச்சிட்டு இருக்கு. அப்படி குதிச்சிட்டு இருக்கிற அந்த குதிரையை பார்த்தா அருண் இவருக்கு லைட்டா பயமா வருது. என்னடா இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தது, திடீர்னு ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுது? அது நம்ம கார் வேற பக்கத்துல இருக்கே, நம்ம கார் உள்ள போயிட்டோம்னா எப்படியாச்சும் இங்க இருந்து போயிடலாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம அவர் அந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா அப்படியே இங்க ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ அப்படி ஓடிட்டு இருக்கிற அந்த குதிரை அதோட முன்னங்கால் ரெண்டுத்தையுமே ரொம்பவே ஃபோர்ஸா எடுத்து அந்த காரோட ஃப்ரண்ட்ல என்ஜின் பேனட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டோர்ல ஒரே அடி அடிக்குது. அப்படி அடிச்சதுல அந்த காரோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா சொட்டையே விழுந்துருது, நசிங்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்த இவரும் பார்த்து ஏ அப்படின்னு அந்த குதிரை துரத்தலாம் அப்படின்னு அந்த பள்ளத்துல இருந்து ஏறி வரும்போது அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா திரும்ப இவர்கிட்ட வந்து அப்படியே திரும்பி அந்த குதிரையோட பின்னங்கால எட்டி இவரையும் உதைக்க அந்த உதை இவரோட நெஞ்சில பட்டதுனால அங்கிருந்து 4-5 அடி பறந்து போய் விழுந்திருக்காரு. நார்மலா குதிரை ஃபோர்ஸா அடிச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில வீடியோ நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல அந்த வெள்ளை குதிரை நம்ம அருண் இவரை அடிச்சு தூக்கியும் போட்டுருச்சு. இதுல அருண் வலி தாங்க முடியாம அந்த இடத்துல ஒரு சில நிமிஷம் அப்படியே கீழே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குதிரை ஒரு சில செகண்ட்ல எந்த திசை போச்சு அப்படின்னு கூட தெரியல. ஈவன் அந்த சத்தம் கூட அருண் இவருக்கு சுத்தமா கேட்கல. இவரும் பொறுமையா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த குதிரையும் இல்லை. அண்ட் இந்த இடத்துல அருண் இவர் மயங்கிட்டாரான்னு கேட்டீங்கன்னா மயங்கலாம் இல்லை, அந்த வழியில தான் கீழே விழுந்து துடிச்சிட்டும் இருக்காரு. அப்பவே இவர் நோட் பண்ண விஷயம், என்னை அடிச்சுட்டு அந்த குதிரை 2 ஸ்டெப் தான் எடுத்து வச்சது, அதுக்கப்புறம் அது நடக்கிற சத்தம் சுத்தமா கேட்கல, ஏதோ மறைஞ்ச மாதிரி அந்த ஒரு சத்தம் இருக்கே அப்படின்னு இவரும் குழம்பு இருக்காரு. அண்ட் சுத்தி முத்தி பாக்குறாரு, ஒருவேளை காருக்கு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் கொஞ்சம் பயந்து தான் கிட்டேயும் போறாரு. சரி காருக்கு பின்னாடி கூட இருக்கட்டும், நம்ம டோரை திறந்து உள்ள போயிட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு டோரை திறந்து உள்ளேயும் போயிடுறாரு. அண்ட் இங்க இருந்து ரொம்பவே ஃபாஸ்டா அவரோட வீட்டுக்கும் போறாரு.